ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரிபப்ளிக் டே. ஸோ ஹாப்பி ரிபப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இன்றைக்கி ரிபப்ளிக் டே அன்றைக்கி ஏதாவது ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் மாதிரி பண்ணலான்னு பார்க்குறோம். எங்கே சாராக்கா இருந்தாங்க, அவங்க வந்து பழைய ரிபப்ளிக் டே கட்டை வச்சுருந்தாங்க, அது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூனியக்கா வந்து கொடியேற்றத்துக்காக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து மார்ச் பாஸ்டில் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம். ஸோ வந்து சாராக்கா நம்ம ரிபப்ளிக் டே அன்றைக்கி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க. ஏய் குட்டியால், ஒரு வழியாக இந்த கட்டை கிடச்சிருச்சு குட்டியால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ரிபப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இது கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ளாக் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நேற்று நினச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி தேடி பார்த்தா இந்த கட்டை கிடச்சிருந்துச்சு. அப்புறம் வர வழியில் வந்து இதுக்கு அப்படியே இந்தியா கலர் பெயிண்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதி வந்து நம்ம வீட்டில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? குட்டியால், ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துகிட்டு வா. ஃப்ளாக் இருக்குமே உள்ள ஃப்ளாகு, அதையும் எடுத்துகிட்டு வா. நம்ம அப்படியே இதில் வந்து டேப் இருந்தால் டேப்பும் எடுத்துகிட்டு வா. நம்ம அப்படியே இதில் செட் பண்ணி நம்ம அழகாக இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆக்கி ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் நம்ம இங்கேயே பண்ணலாம். சரியா? சொல்லிட்டு இருக்கேன், ஏண்டி நின்றுட்டு இருக்கிற? போய் எடுத்துகிட்டு வாடி குச்சி ஃப்ளாகு. சரி விடு, நானே போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் கிடைக்கல. ஸோ நம்மளே எல்லாமே ரெடி பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ப்ரஷ் பென்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்தமாரி A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கம்பம் மாதிரி பண்ண போகிறோம். குச்சி வச்சா நிற்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தியா ஃப்ளாக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பம் செட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து 3:2 அந்த ரேஷியோவில் அதை மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளாக் அடிக்கணும். ஃபஸ்ட்டு மேலே என்ன கலர் இருக்கோ, ஆரஞ்சு, இது வந்து சாஃப்ரான்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை எடுத்து ஃபஸ்ட்டு கலர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செம்மையாக இருக்குல்ல? அடித்து பார்த்தோன்னே செம்ம சூப்பராக இருக்குது. வாவ். ஓகே, இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். ஓகே, அடித்தாச்சு. அண்ட் தென் அடியில் ஒயிட்டுக்கு அப்படியே விட்டுடலாம். ஸோ அடியில் வந்து க்ரீனு, எந்த க்ரீன்? ஓகே, இந்த க்ரீன் எடுத்துக்கலாம். இதுவும் அழகாக ஸ்ட்ரெயிட்டாக கோடு வச்சு இதுக்கும் வந்து கலர்ஸ் கொடுத்துடலாம். க்ரீன் கலர் செம்ம சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இப்போ இந்த ஒயிட்டுக்கு நடுவில் ஒயிட்டுக்கு அப்படியே ப்ளெயினாக விட்டுடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சக்கரா பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ரிங் போட்டு அப்படியே வந்து சக்கரா சின்ட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்பம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து இதேமாதிரி ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, கீழே மேலே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதோ பாருங்கள், அப்படியே இந்த ஃப்ளாக் எடுத்து இதில் ஒட்டிட்டு அப்படியே இங்கே கீழே வச்சிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். அழகாக வந்து ஃப்ளாக் ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே இங்கே டபுள் சைட் டேப் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே வச்சிட்டோடனே அப்படியே கரெக்டாக ஒட்டுது. வாவ். குட்டியால், இங்கே பாரு, செம்ம அழகாக இருக்குது. ஸ்டேஜ் மாதிரி அழகாக இருக்குது. ஐயோ, ஒட்ட மாட்டேங்குது. ஓகே, இப்போ செம்மையாக ஒட்டிடுச்சு. குட்டியால் பாரு, செம்மையாக இருக்குது. வாவ், சாராக்கா ஸ்கூலில் இப்படி தான் இருக்கும். அப்படியே அதே மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டீங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஒயிட் கலருக்கு பேப்பருக்கு அப்படியே செம்ம கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ப்ரௌன் கலர் பார்த்தோன்னே கம்பம் மாதிரி இருக்குது. அக்கா, சாராக்கா, நீங்கள் வேறு லெவல்க்கா. செம்மையாக ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்தது வேறு என்ன? அடுத்தது வந்து நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த 4 சைடில் ஒரு குட்டி கம்பம் மாதிரி, இதோ பாரு, இந்த சைடில் 4 சைடு, இந்த சைடு, அப்புறம் அந்த பக்கம் 2 ஆப்போசிட்டில் 2 சைடு. ஸோ 4 சைஸும் வந்து ஒரு குட்டி கம்பம் மாதிரி வைக்கலாம். அது மாதிரி வச்சுட்டேன்னா செம்மையாக இருக்கும். நான் சொன்னால் உனக்கு புரியாது, இரு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்காச்சும் புரிஞ்சுதா? 4 சைட்லேயும் ஒரு குட்டி கம்பம் மாதிரி வச்சு ஒரு செயின் மாதிரி ஒரு மணி மாதிரி போட்டு விட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நிறையா நீங்கள் இருங்க, நான் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். எங்கே இன்னொரு A4 ஷீட் இருக்குது, இதோ பாருங்கள். இது ஒரு எழுதின A4 ஷீட்டு தான். ஸோ பின்பக்கம் ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இதேமாதிரி ரோல் பண்ணிவிட்டு 4 சைடு வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து பேப்பர் எடுத்துரும். ஸோ அதனால் ஃபெவிகால் வச்சு இது ஒட்டிட்டு
அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒட்டிட்டு நல்லா ரோல் பண்ணணும். ரோல் பண்ண ஸ்டிஃபாக ஒட்டிடும். இதோ பாருங்கள் அழகாக ஸ்டிஃபாக ஒட்டிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சைஸ் போதும். இந்த சைஸ் இதேமாதிரி கட் பண்ணிட்டு இதோ பாருங்கள் இப்படி தான் சொன்னேன், குட்டி கம்பம் மாதிரி 4 சைடு வேணும்ன்ட்டு. அப்புறம் அந்த கம்பம் மாதிரி இருந்தால் அது ஒயிட்டாக இருந்தால் செட் ஆகாதுல்ல. ஸோ நம்ம இந்தியா ஃப்ளாக் கலர் கொடுத்துடலாம். கீழே க்ரீனு, நடுவில் அப்படியே அந்த ஒயிட்டை அப்படியே விட்டுடலாம். மேலே வந்து அந்த ஆரஞ்சு கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இருங்க, இன்னும் கொஞ்சம் கீழே ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டேன், கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறேன். நல்லா தான் இருக்குது குட்டியால், உனக்கு ஒன்றும் புரியலல்ல, இரு வெயிட் பண்ண. மேலே கொஞ்சம் இந்த ஆரஞ்சு எடுத்து கொடுத்து காட்டுறேன். அப்படியே இந்த ஆரஞ்சு இப்படி ரவுண்டாக சுற்றி ஃபஸ்ட்டு கீழ்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு கலர்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே பாரு, இதோ பாரு, இதுதான் சொன்ன குட்டியால், இதோ பாரு, இது 4த்தையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 4த்தையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இதுவே பார்க்க அழகாக இருக்குது பாருங்களேன், அழகாக இந்தியா ஃப்ளாக் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து டபுள் சைட் டேப் இருக்குது, அதை வந்து கட் பண்ணிவிட்டு டேப்பை பாருங்கள், சிசரை பாருங்கள் எப்படி போட்டு கலர் அடித்து பெயிண்ட் அடித்து வீணாக்கி வச்சுருக்கா. சரி ஓகே, இங்கே ஒன்று ஒட்டியாச்சு, இங்கே ஒன்று ஒட்டியாச்சு. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இது கீழே க்ரீன் வரணும். அப்போ அதையும் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ப்ளேஸ் பண்ணலாம், கீழே க்ரீன் வரும். செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த சைடு இது எடுத்து கட்டமாக கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு பெருசாக வச்சுட்டோம். ஸோ இந்த சைடும் 2 சைடு எடுத்து கட்டமாக கட் பண்ணிவிட்டு இதுவும் ரிமூவ் பண்ணி இங்கே இது ஒன்று, அங்கே ஒன்று வச்சிடலாம். ஐயோ, வைக்க முடியல, ஊந்துச்சு. அப்பாடா, வச்சாச்சு. குட்டியால் இப்போ வந்து பாரு, செம்மையாக இருக்குல்ல. இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்ன? ஓகே, செயின் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அழகாக தூக்கி காட்டுறேன் பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல, அப்படியே செம்மையாக இருக்குது இந்தியா ஃப்ளாக். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நானா இவ்வளோ அழகாக செஞ்சேன்ட்டு. சரி, நான் போய் செயின் எடுத்துகிட்டு வரேன். இதோ பாருங்கள், இது சும்மா ஒரு மணி ட்ரெஸ்ஸுக்குலேருந்து அதுலேருந்து பிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இந்த ஹோல்ஸு, இந்த பேப்பர் ஹோலில் வந்து விட்டுட்டோன்னா அப்படியே மணி மாதிரி அப்படியே அழகாக தொங்கும். வா, செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைட்லேயும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே போயிடு. வா, செம்மையாக இருக்குது. இருங்க, நான் சைட் வியூ காட்டுறேன். வா, பார்லிமெண்ட்டில் இந்தியா ஃப்ளாக் இருக்குமே அதே மாதிரி இருக்குது, செம்ம. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செம்மையாக இருக்குல்ல. சும்மா அப்படியே ஒன்றா அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரிஜினல் ஃப்ளாகை விட பயங்கரமாக இருந்திருக்கு. அதுவும் இங்கே பாருங்கள், சைடில் அந்த மணி மாதிரி வச்சது தான் செம்ம கெத்தாக இருக்குது. இன்னும் 2 சைடு இருந்தால் கூட 2 சைடு வச்சுருந்துருக்கலாம். பட் 2 தான் இருந்தது, செம்மையாக இருக்குது. குட்டியால், நீ என்ன நினைக்கிற, பார்த்து சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ரிபப்ளிக் டே. அப்புறம் குட்டியால் எதாவது பேசணுங்கிறா, சரி அவள் பேசட்டும். ஐயோ, எனக்கே என் ஃப்ளாகை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், செம்ம சூப்பராக பண்ணியிருக்க சாராக்கா. நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட கிட்டக்க ஃப்ளாகை பார்த்துருக்க முடியாது. இங்கே செம்மையாக இருக்குது. அப்படியே என் கையெல்லாம் புல்லாக அரிக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்களே எங்கள் அக்கா, செம்மையாக இருக்குப்பா. ஐயோ, என்ன சொல்கிறேன்னு தெரியல, பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ரிபப்ளிக் டே என்ஜாய் பண்ணுங்கள். இருங்க, உங்களுக்கு கிட்டையிலேருந்து அழகாக ஜூம் பண்ணி காட்டுறோம். பாருங்களேன், டபுள் சைட் டேப்பு ஒட்டி கலர் கொடுத்து ஏதேதோ பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்களே எங்கள் அக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாராக்கா வேறு லெவல் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த ஃபைனலாக இந்த மணி மாதிரி செயின் மாதிரி வச்சுருந்தீங்களே, அதுதான் வேறு லெவல், செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்கக்கா. ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி ரிபப்ளிக் டே, பாய்.